அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 8 விரிவானம் ராமானுஜர் நாடகம். நாளுக்கு ஒருமுறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில். அதேபோல் நம் தலைமுறைக்கு ஒருமுறை பிறப்பவர்கள் ஞானிகள். அவ்வாறு வந்தவரை பற்றிய நிகழ்ச்சி ஒன்று இதோ நாடகமா. காட்சி 1. இடம் திருக்கோட்டியூர், பூரணர் இல்லம். பாத்திரங்கள் ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டான். பூரணர். முதலியாண்டான் ராமானுஜரை பார்த்து, சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்துள்ளோம். என்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா? ராமானுஜர். முதலி, இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம்? முதலியாண்டான். பெரிய நம்பிகள் கூறினார் என்று 18 முறை வந்துள்ளோம் சுவாமிகளே. வருந்த வேண்டாம் முதலியாண்டவர், நம் விருப்பம் இன்று உறுதியாக நிறைவேறும். எப்படி கூறுகிறீர்கள் சாமி? திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக ராமானுஜரை வரச் சொல்லுங்கள் என்னும் செய்தி பூரணரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே வந்துள்ளோம். மனம் தளர வேண்டாம். நமது வருகையை அவருக்கு தெரிவியுங்கள். வீட்டினுள்ளிருந்த வந்த பூரணர் வாசலில் மூவர் நிற்பதை பார்த்து திகைக்கிறார். கூரேசர். சுவாமிகளே வணக்கம். தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்துள்ளோம். பூரணர். அடியவர்களே வணக்கம். ராமானுஜரை பார்த்து, தண்டு கொடியுடன் உங்களை மட்டும்தானே வரச் சொன்னேன்? ஆம் சாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம். பிறகெதற்கு தாங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள்? சுவாமிகள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது. தங்கள் விருப்பப்படியேதான் வந்துள்ளேன். தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள். எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும். உடையவர்களே, நான் கூறும் மந்திர மறைபொருள் திருவரங்கனின் திருவருளால் கிடைக்க பெற்றவை. இது நமது பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிஷம். இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவித்தலை நீங்கும், இறைவனடி செல்ல இயலும். இளையாழ்வாரே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி என கூறியதால் உங்கள் மூவருக்குமாக திருமந்திரத்தை கூறுகிறேன். மூவரும் வீட்டினுள் சென்று 3 மனைப்பலகையில் அமர பூரணர் எதிர் மனைப்பலகையில் அமர்கிறார். ராமானுஜர். கோபம் கொள்ளாத திருவருள் கொண்டமைக்கு தலை வணங்குகிறோம் சாமி. ஆண்டவனின் அடியவர்களுக்கு திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளமகிழ்கிறோம். மூவரும் கைகூப்பி நன்றி கூறுகின்றனர். பூரணர். நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். கூறப்போகின்ற திருமந்திர மறைப்பொருள்கள் உங்கள் மூவருக்கு மட்டும் தெரிய வேண்டும். வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறுவீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளையை மீறியதாகும். அப்படி நடந்தால் அதற்கு தண்டனையாக நரகமே கிட்டும். மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கின்றனர். ஆச்சாரிய நியமத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாற மாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன். செவிகளை கூர்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். திருமகளுடன் கூடிய நாராயணின் திரு பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் 3 முறை உறக்கச் சொல்கின்றனர். உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. உங்கள் திருவருளும் அதில் உள்ளது சுவாமிகளே. நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். ஆசிரியர் கட்டளையை மீறிவிட வேண்டாம். நினைவில் உள்ளது சுவாமிகளே. ஆண்டவனின் அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே. காட்சி 2. திருக்கொட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோயில்.
பாத்திரங்கள் ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டான், பூரணரின் சீடர், பொதுமக்களில் ஒருவர். எல்லோரும் வேகமா எங்கே போறீங்க? மற்றொருவர், உமக்கு செய்தி தெரியாதா? வைணவ சாமியார் ஒருத்தரு பிறவி பிணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்ல போறாராம். இன்னொருவர், அப்படியா செய்தி? வாங்க நாமும் போகலாம். கோவிலின் மதில் சுவரின் மேல் ராமானுஜர் நிற்க, கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலியாண்டானும் நிற்கின்றனர். ராமானுஜர் உரத்த குரலில், பெரியோர்களே, பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள். அனைவரும் இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கரிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தான திரு மந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள். ராமானுஜருடன் சேர்ந்த அனைவரும் 3 முறை கூறுகின்றனர். ராமானுஜர், எம்பெருமானே, நான் இன்று உளம் மகிழ்கிறேன். எளிய மக்களுக்கு தங்களது பிறவி பணியை தீர்க்கும் திரு மந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்து விட்டேன். கூரேசர், பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்தி பெற்ற மந்திரத்தையும் கூறிவிட்டாரே. பூரணரின் கண்டிப்பையும் மீறி பொதுமக்கள் நலனுக்காக கூறியது யாரும் செய்ய இயலாத செயல். கூட்டத்தில் இருந்த பூரணரின் சீடர் கைகளால் ஓசை எழுப்பி ராமானுஜரை கீழே வருமாறு கூப்பிடுகிறார். பூரணரின் வார்த்தையை மீறிவிட்டேன். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபமாக உள்ளார். அவர் இல்லத்துக்கு தங்களை அழைத்து வரச் சொன்னார். உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார். வாருங்கள், அவர் இல்லம் செல்வோம். அனைவரும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். காட்சி 3. பூரணர் இல்லம். பாத்திரங்கள் ராமானுஜர், பூரணர், கூரேசர், முதலியாண்டான். வணக்கம் சுவாமிகளே. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்து விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? ஞான குருவே, முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள். நாங்கள் செய்த 2 அகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே. நான் அதை மறக்கவில்லை. அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? ஆம் சுவாமிகளே, தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பணியை நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்கப்பட்டு நரகத்தை சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். எல்லோரும் நலமுடன் வாழ்வார்கள் சுவாமி. எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நம் பரமாச்சாரியார் ஆனமுந்தாரின் திரு உள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே. நான் மகிழ்ச்சி பொங்க கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உம்மைக்கு நிலைத்து நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். எம்மை மன்னித்தருளுமைக்கு நன்றி சுவாமிகளை. விடை தாருங்கள். விடை தருவதற்கு முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன். இதோ என் மகன் சௌமிய நாராயணனை தங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே. சுவாமிகளே, முன்பு கிடைப்பதற்கரிய திருமந்திரத்தை எமக்களித்தீர்கள். என்றோ உங்களின் அன்பு திருமகனையும் எமக்களித்துள்ளீர்கள். நான் பெரும்பேறு பெற்றவன் ஆகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடை தாருங்கள், புறப்படுகிறோம். பூரணர் விடை தர ராமானுஜர் சௌமிய நாராயணனுடன் முன் செல்ல, கூரேசரும் முதலியாண்டானும் பின்தொடர புறப்பட்டு செல்கின்றனர். முன் தோன்றிய மூத்த கோடி கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. புறநானூறு 118 4 முதல் 5 வரி. சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை தான் பரம்பு மலை. புக் பேக்ல உள்ள கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம்.
கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி நாணர் காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும். புதுவை தமிழ் நெஞ்சன். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே என மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே. வள்ளலார். பிலீஃப் நம்பிக்கை. ரெனாய்சன்ஸ் மறுமலர்ச்சி. பிலாசபர் மெய்யியலாளர். ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். நூலாசிரியர் அறமும் அரசியலும் மு. வரதராசனார். அபிகவிதைகள் அபி. எண்ணங்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி. நன்றி.